எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எஸ்பெஷலி பத்திரிகை நண்பர்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா வந்து இதில் வந்து காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக வந்து பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் வந்து நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஜனாசரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு வந்து ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது தேவை இஸ் இட் த சேம் கேஜிஆர், வாட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து ரிசல்ட்டை பார்த்து இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர், நான் வந்து நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ண ஒரு 5 படம் பண்ண மாதிரி வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும், கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியூலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், கடைசியில் நீங்கள்லாம் பார்த்தப்போது எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித், அருண், பிரசாந்த், அஜித், இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி இவங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். என்னோட ஆக்ஷன்ஸில் விஸ்வா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. தினேஷ். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக சேர்ந்த அனைவருக்கும் தேங்க்ஸ். முதல்ல இந்த படத்தை பற்றி தொடர்ந்து நிறையா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவாக எழுதுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நல்ல படத்தில் நம்ம இருக்கணும், இல்லைனா நம்ம நடிக்கிற படம் நல்ல படம் ஆயிரணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்களில் நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து இந்த டோரா பட டைரக்டர் தாஸ் அவர் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவர் தான் கால் பண்ணி இதில் ஒரு ரோல் இருக்குது தம்பி பண்ணுங்கன்னாரு. அப்புறம் வந்து டைரக்டரை ஸ்பாட்டில் பார்த்தோன்னே ஓகே பிரதர்னாரு. இதில் ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அக்கௌண்ட்ஸாக நடிச்சிருக்கேன். டைலாக்ஸ் எனக்கு இந்த படம் நம்ம நடிச்சிட்டோம், எனக்கு ஒரு போர்ஷன் தான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அதில் வர டைலாக்ஸ் உண்மையாகவே இந்த படத்தில் வசனங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வசனமுமே ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கான கதை இருக்கக்கூடிய வசனமாக இருக்குது. ஒரு வசனம் கேட்கும்போது நமக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னென்னா, நீங்கள் பார்க்குற 29 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் என்னோட நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் என்னோட 29 வருஷ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து வர்ற கஷ்டம், இது ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும், சினிமா மட்டும் இல்லை, லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எல்லா பேருக்குமே இந்த வசனம் வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் போய் நிம்மதியாக ஒரு வீட்டில் தூங்குற வரையும் இந்த கஷ்டம் தொடரும் இது மாதிரி வசனம் ஒவ்வொரு வசனம். இப்போ இவங்க மேடம் பேசக்கூட வசனம் சொன்னாங்க, உன் தலைமுறையிலே வாழ்க்கை மாறிடணும்ப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள் எழுதிருக்கீங்க சார், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த வசனங்கள் கேட்கும்போது. அப்புறம் ஹீரோ சார் அவர் அறம், காப்பி ரணசிங்கம், நல்ல நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல நல்ல படங்களாக எடுத்தவர். அவர் முதலாக அறிமுகமாகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் பல கிராமங்களில், பல நம்ம தெரியாத இடங்களில் ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது வந்து முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக
இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக்கோ வாங்குறதுக்கூடிய எல்லா விதமான வழியையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த எங்கூட வேலை பார்த்த எல்லா பேரும் இங்கே இருக்கிறாங்க. ஜிப்ரான் சார், அவர் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவரோட பிஜிஎம், அவரோட மியூசிக்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு படத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிடுவார். இதில் வந்து அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி தான், சட்ட படித்து சான்றோர் மெத்த படித்த மேலோர் எங்கள் வழி மறந்தீரோன்னு ரொம்ப பிரமாதமான சாங் கொடுத்துருக்கீங்க சார். அப்புறம் என் மாஸ்டர் பீட்டர் கேன் மாஸ்டர், அவங்களுக்கு தெரியும், அவரோட படங்கள் அவர் வேலை பார்த்தாலே அந்த படத்துக்கு நடிக்கிற ஹீரோ வந்து எஃபர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் அந்த அவர் கொடுக்குற அந்த இது தாங்கக்கூடிய உடம்பு நம்ம தயாராக இருக்கணும். இல்லைன்னா அவர்கிட்ட வேலை பார்க்க முடியாது. பம்பரமாக சொல்லல்றாரு. அதுக்கு மேலே ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸு எப்படி இந்த கேஜேஆர் சார் அந்த கிரவுண்டில் ஓடுறது, அந்த கிரவுண்டுக்குள்ளே அவர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் மாஸ்டர். நன்றி. எங்கள் கேமராமேனு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை வந்து வேஷ்டி சட்டை லுங்கி இப்படி ஒரு மாதிரி காமிச்சா வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சார். இதில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். படத்தில் வேலை பார்த்த அனைவரும் நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக இருக்கும். எல்லா பேரும் தேட்டரில் பார்த்து இதை ஆதரவு தரணும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறையா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நிறையா சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் செமையாக வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த படத்தோட. இப்போ தான் இந்த படத்தோட ரீச் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இன்னும் ஒரு 1 வீக் இந்த படத்தை கொண்டு போய் எங்கள் தயாரிப்பாளர்கள் பிரசாந்த், அஜித் சார், அருண் சார் 3 பேரும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரையும் இதை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. மொதல் நாள் ஷூட்டிங் கூப்பிடல ஆரம்பித்து இன்ன வரையும் ஒவ்வொரு பிளேயர்ஸு, ஹீரோ சார் கூட பேசும்போது நான் இப்போ உட்காந்துருக்கும்போது சொன்னார், ஒரு பிளேயர்ஸு நீ போய் அச்சீவ் பண்ணுப்பா, நீ உன்னோட இலக்கணம் அதுக்கு உன்னோட மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னாரு. இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணுறது ரொம்ப, படத்தில் நடிக்கிறது வேறு, அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரமாக இருக்கிற பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். தென்பதியான் சார், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னும் மிகச்சிறந்த படைப்புகள் உங்கள் மூலியமாக வந்து வரணும் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் தான், நாங்கள் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சதை தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்காக ரொம்ப உதவி இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இது வந்து நான் பல பேருக்கு நன்றி சொல்லணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துருக்கிற நண்பர்கள்லேருந்து என் வாழ்க்கையில் முதல்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், வாணி வெங்கட்டம். அப்புறம் என்னுடைய ஒய்ஃப்க்கு. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய குருக்கள் மலர் மேம், ரமேஷ் சார், அப்புறம் வந்து என்னுடைய மில்டன் சார், சரவணன் சார், அப்புறம் திரு சார். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண நாலேஜ் தான் இன்றைக்கி வந்து பீட்டர் மாஸ்டரும் சரி, என்னுடைய இயக்குனர் தென்பதியானும் சரி, அப்புறம் ஹீரோ கேஜிஆர் சாரும் சரி, என் ப்ரொடியூசர்ஸும் சரி, இன்றைக்கி வந்து என்னுடைய விஷுவலை வந்து பாராட்டுறாங்க. என் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த 5 குருக்கள் தான். இவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படம் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து என்னுடைய நண்பர்கள் விவேக், சங்கத்தமிழன், அப்புறம் வந்து அர்ஜுன். சங்கத்தமிழன் அவன் தான் முக்கியமாக எனக்கு வந்து தென்பதியானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அவர் இல்லைன்னா நான் அவரை மீட் பண்ணியே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை முதல் நம்பின ஒருத்தர்னா அவர் என்னுடைய இயக்குனர் தென்பதியான் தான். நான் மிகையாக சொல்ல, நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நிறைய நல்ல படம் பண்ணணும், நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து என்னுடைய விஷுவல் இவ்வளோ தாக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வந்து ரொம்ப தாக்குனது வந்து அவருடைய எழுத்து தான். அந்த கதையை படித்த பிறகு நான் நினச்சது ஒன்று தான், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பண்ணனா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினச்சேன். படத்துக்கும் அதே மாதிரி அங்கீகாரம்னு பேர் வந்தது. இன்னைக்கு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அது ஜேபியோட எழுத்தால் தான். அந்த எழுத்து இல்லைன்னா, ஏன்னா நான் அந்த எழுத்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா, அது வந்து நம்மளை தாக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது என்ன அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரும். அது வரணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பண்ணேன். அது வந்து ஜேபி எக்ஸ்ட்ராடினரி. நான் வந்து அவர் எழுத்துக்களின் மாயாவி, மாந்திரிகன், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது எதுவுமே பத்தாது. ஏன்னா
அவருடைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் என்னை நம்பின பிறகு என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் அஜித்தை தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஸோ ஆனாலுமே வந்து ஜேபி தான் இல்லை இவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் 3 பேரும் பார்த்து என் ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ஹீரோ சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இவர் ஜேபி வந்து கூப்பிட்டு போயிட்டு 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் தான் டிஓபினாரு, சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் டிஓபினாரு. டக்குன்னு 3 பேரும் திரும்பி பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்னைக்கு வந்து நீங்கள் என்னுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறது வந்து படத்தில் காமிச்சிக்கோங்க, என்னுடைய மைனஸஸ்லாம் காமிங்கன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சார் வந்து அவருடைய கையில் ஒரு டாட்டூ போட்டிருப்பார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உண்மையிலே எனக்கு ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த எந்தூசியாசமும் சரி. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது சார் வேறு மாதிரி இருந்தார். நான் வந்து என் இயக்குனர்கிட்ட போய் சொன்னேன், ஜிபி இப்படி இருக்காரு, நம்ம அத்லெட் படம் எடுக்கிறோம், சாருக்கு கன்வே பண்ணிட்டீங்களா அப்படின்னா சொன்னேன். இல்லை பண்ணிடுவார். அதான் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான். நம்பி 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 தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் முன்னாடி இத்தனை மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதானே சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் மைனஸ், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி தான் காமிப்பேன் அப்படிலாம் சொன்னோன்னே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் 2-3 ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு ஜேபி எனக்கு. அன்னைக்கு ஆன ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறீங்க. அதாவது சாருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வாவ் மொமெண்ட். அதாவது வந்து ஜிம்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வருது, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நேரில் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அந்த ஷோல்டர் பிளேட்ஸு, காஃப் மசில்ஸு, அந்த 6 பேக் அதெல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ எஃபர்ட் வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து இயக்குனர் எப்படி வந்து அந்த கதையை 8 வருஷம் செதுக்குனாரோ அந்த மாதிரி அவருடைய உடலை செதுக்கி என் முன்னாடி வந்தார். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் வந்து அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கும் போகணும், அவனுடைய வாழ்க்கையும் காமிக்கணும், அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும். நான் இது வந்து எழுத்துக்கு கண்டிப்பாக அவருடைய தென்பதியானோட எழுத்துக்கு வந்து கண்டிப்பாக நியாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து கதையை வந்து ஒரு 3ஆக பிரித்தோம். கோர்ட் வந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க 75 லட்ச ரூபா கிட்ட செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து ராமு தங்கராஜுக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் டெடிக்கேஷனும் வந்து வேற லெவல், டாப் லெவல். ஏன்னா எல்லாருடைய டெடிக்கேஷன் அந்த மாதிரி இருந்ததால் தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். ஹைகோர்ட்டை போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த படத்தை தாண்டி நாங்கள் எப்படி மிகையாக இருக்கணும், நாங்கள் அந்த படத்தை தாண்டி இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கடா, ஒரு புது டீமாக வந்தவங்க வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. இல்லைண்ணா இது வந்து நம்ம பயங்கரமாக போடணும் செட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஈவன் அந்த லைட்ஸ் கூட வந்து நாங்கள் தத்ரூபமாக கோர்ட்டில் என்ன லைட்ஸ் இருந்ததோ அதே லைட்ஸை ரீக்ரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இதுவாக பண்ணோம். சரி, கோர்ட் வந்து இவ்வளோ ரியலாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு ட்விஸ்ட், லொக்கேஷன் பார்க்க போகிறோம். நல்ல அதாவது எங்கள் சேலஞ்சே என்னென்னா, ஜன்னலே இல்லாத வீடுங்களை பார்க்கணும், ஜன்னல் இல்லாத வீட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் ஒரு 7க்கு 6 இல்லைன்னா 7க்கு 8 தான் 8 அடி தான் இருக்கும் அந்த வீடு. இயக்குனருக்கு வந்து அவர் எழுதும்போது அவர் ஒன்று விஷுவல் பண்ணி வச்சிருப்பார் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த முட்டு, அதாவது படத்துலேயே ஒரு டைலாக் வரும், எங்கடா ஆதிரன் வீடு அப்படின்னா அதுவும் அந்த முட்டு சந்தில் இருக்கு, அந்த டொக்கு சந்தில் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வீடு கிடைச்சோடனே அந்த அவருடைய ஃபேஸில் நான் அந்த ரியாக்ஷனை பார்த்தேன். அதை வந்து விஸ்வா என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம இங்கே ஷூட் பண்ணோம் அப்படின்றாரு. இல்லைங்க இங்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்கும், ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னா. இல்லை விஸ்வா இது வந்து படத்தில் ரொம்ப பெருசாக தெரியும், நம்ம இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தவர் வந்து அவர் தான். கஷ்டப்பட்டோம், எஸ் ஆப்வியஸ்லி. ஃபர்ஸ்ட் வந்து லைட் போயிட்டு வருவாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருவாங்க, அப்புறம் தான் நாங்கள் போவோம் அந்த மாதிரி. அதனால தான் இன்னைக்கு வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு எனக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இங்கே என்னன்னா
பி ட்ரெயின் மாஸ்டர் வராரு, அவர் தான் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறாருன்ட்டாங்க. அவ்வளோதான். மொத்தமே டீமுக்கும் எங்களுக்கும் ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா முதல் படம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ஒரு மாதிரி ஜாம்பவான். எனக்கு வந்து ஒன்றும் புரியல, இது வந்து கனவா நினைவா அதெல்லாம் தாண்டி பயம்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே செட்டுக்கு வந்ததுலேருந்து கடைசியாக முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பர்சனை நான் பார்க்கல. நான் மிகையாக சொல்ல, அதாவது எங்களை எங்கேயுமே வந்து அவர் வந்து ஒரு மென்டரா, ஒரு கைடா, இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், இந்த லென்ஸ் போடுவோம், அதை போடுவோம், இதை வர வைப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம், அதை அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாவல் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சீனை, ஹீரோ வரான், இப்படி வரான், அப்படி போகிறான், உக்காடுறான், போகிறான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து அந்த விஷுவல்ஸ் இருக்கு. அவர் வந்து நான் தான் காமிச்சேன் அப்படின்றாரு. இல்லை, அது வந்து அவருடைய பெருந்தன்மை தான். உண்மையாக அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ சப்போர்ட். அதாவது வந்து என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அவர் கூட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ ஈர்ப்பு அவர்கிட்ட. அவரு இல்லைன்னா வந்து இந்த போர்ஷன்லாம் வந்து கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு துளி தான் அவர் முன்னாடி. அவர் கொடுத்த சப்போர்ட்டால தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாம், ஸ்போர்ட்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. அந்த ஃபைட் விஷுவல்ஸுமே அப்படி வந்திருக்கு. அடுத்து சொல்லணும்னா ஜிப்ரான் சார். ஆக்சுவலாக விஷுவல்ஸ் வந்து நான் விஷுவல் ஷூட் பண்ணுவோம், அங்கே டைலாக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கேட்போம். கிரேடிங் பண்ணும்போதுமே வந்து பெருசாக டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சும்மா டப்பிங்கோட பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெரிய இம்பேக்ட் இருக்காது. நம்மளுக்கு தெரியும் இந்த கதை வந்து கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஆனாலுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கியூப் செக்கிங்காக போயிட்டு எல்லாரும் படம் பார்க்குறோம், டெக்னீஷியன்லாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜிப்ரான் சார் நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சார். லைக் வந்து யாரும் உங்களை நிறைய பேர் பாராட்டிட்டு இருப்பாங்க சார். என் பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உண்மையாக சொல்கிறேன், கண்ணெல்லாம் கழங்கி நேராக போய் டைரக்டரை கட்டிப்பிடிச்சி அன்றைக்கி அழுதது தான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சி அழுதேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அழுதேன். அதாவது வந்து நான் அழுதது வந்து கவலையிலையோ சோகத்திலையோ கிடையாது, ஒரு சந்தோஷத்தில். அதாவது வந்து ஜேபி கிட்ட நான் கட்டிப்பிடிச்சி ஒரே வார்த்தை சொன்னேன், ஜேபி ஜெயிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களும் அதே ஃபீலிங்கோடு தான் எங்கள் படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து புகழ்கிறாங்கன்னா உங்களுடைய முதல் ரிவ்யூவை பார்த்து தான் எல்லாரும் புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சரி. ஆண்டனி சார் வந்து அழகாக காமிச்சுன்றாரு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா இருக்கீங்க சார். கலரிஸ்ட்டுமே அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்க சொன்னார். உங்கள் ஸ்கின் டோனில் அந்த லைட் எல்லாமே இதுவாக இருந்தது. அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு போய் எடிட்டிங்னு ஒரு ப்ராசஸ் வரும். எல்லாத்தையும் எங்கே வெட்டி தூக்கிடுவாரோ அப்படிலாம் பயந்தேன். பட் வந்து உண்மையை சொல்லணும், ரொம்ப பொறுமை. அவர் பேசக்கூட மாட்டார், அவருடைய ஒர்க் தான் பேசும். அதுதான் இன்னைக்கு பேசுது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள்லாம் வந்து அழுவுறீங்க. அந்த சீன் வந்து நான் படத்தில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷனில் அந்த காலை வெட்டி எடுக்கும்போது அப்படின்றாங்க, அம்மா இருந்த போதெல்லாம். அது எல்லாத்தையுமே எங்கே சஸ்டெயின் கொடுக்கணும், எங்கே வெட்டணும், எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணவர் அவர் தான். அவர் வந்து இது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்து பி ட்ரெயின் மாஸ்டரும் ஜிப்ரான் சாராக இருந்தாலுமே மற்ற எல்லாருக்குமே முதல் படம், முதல் அங்கீகாரம் கொடுத்த படம். அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் எங்களுக்காக உதவி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அங்கீகாரம் எனக்கு கிடைச்ச முதல் அடையாளம். இங்கே பிரசாத் லேபுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஃபர்ஸ்ட் அங்கே உட்காந்தேன், இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி இருக்குது. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வப்னா மேம்க்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் இந்த மூவிக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஏடி சிவானா தான் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் விஷன், யங் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர், அருண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, அஜித் அண்ணா 3 பேரும் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் போகிற சில மூவிஸ்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் அவங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து ஜேபி சார், என் லைஃப்ல வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் படம்
அது ஜேபி சார்னால மட்டும்தான். நான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் நான் ஜேபி சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணா கேஜிஆர் சார் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஓகே இவங்க கூட நடிக்கிறோம் எப்படி நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு. எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்தது வந்து அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னை எல்லாம் அவ்வளோ அழகாக தங்கமயில்னு கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஒன்று ரொம்ப அழகாக தங்கமயில்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அந்த பேரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிப்ரான் சார் அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருமைனா, ஓகே இந்த மாதிரி ஆசான் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஓபி சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. சில இடங்கள்ல வந்து டைரக்டர் சார் இல்லாத இடத்துல அவங்க இருக்கும்போது இன்னும் பண்ணுமா, இன்னும் நடி, இன்னும் அழுகு அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாஸ்டர் பீட்டர்கின் மாஸ்டர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எடிட்டர்னா ரொம்ப தேங்க்யூ, என்னை வந்து இவ்வளோ அழகாக எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் ப்ரெஸ் மெம்பர்ஸ். ஏன்னா எனக்கு ஜென்ரலி ஒரு புது படம் நான் பண்ணல கூட ஒரு புது படம் வரப்போகும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த படம் எவ்வளோ நல்லா ஓடும், அது படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த ப்ரெஸ் அண்ட் டு த மீடியா சொல்லி நான் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அங்கீகாரம் படம் வரப்போகும்போது ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃபிலிம்ஸ். பட் என்னதுன்னா ஐ காட் நல்ல ரிவ்யூவாக வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஏன்னா சில பேர் வந்து உண்மை சொல்ல போனால் நான் யாருக்கும் ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனி ஒன். பட் சில படம் வந்து அவ்வளோ பெரிய படம் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க சரி ஓடலன்னு நினச்சிங்க, அவங்க ப்ரெஸ்லேருந்து மீடியாவில் இருக்குது உண்மை சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ட்ரூத்ஃபுல் ஆன் தேர் சைட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த அங்கீகாரம் படம் பற்றி I've seen them has spoken a very positive about the flip. என்னதுன்னா அது இட்ஸ் a new coming, it's a new hero. ஸோ அதை பற்றி வந்து நம்ம அவ்வளோ பேச பிகாஸ் he will grow up for sure. ஸோ அப்படி இருக்க போகும்போது I had a very சந்தோஷமான ஒரு விஷயம். தட் இஸ் ஒன் இஸ் அதுவே ஒரு வின்னிங் பாயிண்ட் இருந்தது எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கம்மிங் பேக் டு அங்கீகாரம் இட் வாஸ் ஆல் சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து சப்போஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் எது வேணும் பேசலாம், எப்படி வேணும் பேசலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் வாட் இட் இஸ் டுடே அண்ட் த ரீசன்ஸ் வாய் எதனால நம்ம வந்து இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா பிகாஸ் தேர் ஆர் நிறைய பேர் இந்த படம் பற்றி ஒன்றும் தெரில. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எ நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மை சொல்ல போனால் வி ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி ஹார்ட் ஒர்க் நாங்கள் இன்க்ளூடிங் மீ அண்ட் ஸ்பெஷலி இப் யூ சே மீன்ஸ் KGR, which I call him Devame because he also called me Devame. There's a long term. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் பழக்கிறோம் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அது பழகிட்டோம் லைக் பிரதர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது when he committed this film எனக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி எந்த ஹீரோ பண்ண போகிறாங்க தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். பட் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் ஏன்னா நான் சொன்னேன் நான் இதேமே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காரு. பட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து ஹீஸ் அன் அத்லெட்டிக். அதே மாதிரியே அதுக்கு அந்த தகுதி அந்த ஓடுறது. இந்த காலம் ஹீரோ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த ஹீரோஸ் டு ஸ்பெண்ட். அதாவது நம்ம வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் அது ட்ரைனிங், இந்த படத்துக்காக இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இட் இஸ் லிட்டில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது அப்படி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு தெய்வம் வந்து இந்த படம் வந்து அவரே பண்ணுறாருங்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஷாக். ஐ சேட் தேமே இட்ஸ் நாட் அ ஆர்டினரி. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நடிக்காதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் யோர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் அதுக்கு மேலே பேசுவார். படத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறார், வீட்டிலனா அதுக்கு மேலே பேசுவார், அதோட சூப்பராக பேசுவார். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு அந்த இது கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் தட். பட் ஒரு அத்லெட்டிக்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரிஜினலாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி பாடி, அதாவது பாடி பில்டர் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட், அதாவது
மேலே கீழே இருக்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போகும்போது திடீர்னு வந்து லிட்டில் பை லிட்டில் ஐம் சீயிங் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கேட்டால் எங்கே கேட்டாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் செல்ல எங்கே செல்ல தேவ இருக்காருண்ணா, இல்லை அவர் கிரவுண்டுக்கு போயிருக்காருண்ணா, அதுக்கப்புறங்க ஜிம்முக்கு போகிறேண்ணா, இப்படியே ரெகுலர்ண்ணா. த ரீசன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காசு போட்டு எங்கேருந்து காசு இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவரே இந்த மாதிரி லைக் கஷ்டப்படுறாங்கன்னா, திஸ் இஸ் ஐ எம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் விட்னஸாக இருந்தேன். இந்த அங்கீகாரம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேர வேண்டிய பேர் கரெக்டான பேராக இருக்குது. இந்த ஆங்கர் முன்னாடி சொன்னாங்களே, ஒரு குழந்தைகிட்ட இருந்து அவங்க ஒரு ப்ரைஸ் கொடுத்தா ஒரு அந்த மாதிரி வந்து he deserved this name, the title. ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் his hard work. ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஏன் என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் கொண்டு, ஏன்னா நீங்கள் சில பேர் படம் பார்த்துருக்கீங்க, பட் அது பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் தே பர்சனல் லைஃப் ஐ வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தெம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்சனலி. காரணம் என்னதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஹிம், தெய்வம் மட்டும் அவங்க பண்ணல, டைரக்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். சில விஷயம் வந்து நானும் வளர்ந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன், பட் சென்னையில் தான் ஃபுல்லாக நான் வந்து வளர்ந்தேன், ஏன்னா அம்மா வேணும். பட் நான் வாழ்ந்தது வந்து சென்னை. இத்தனை வருஷம் இருக்கும், நான் இப்போ 50+ இருக்க போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியல. அப்படி இருக்க போகும்போது அந்த டைரக்டர் வந்து ஹி ரோட் இட் வெரி வெல், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல விஷயம்ல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. பட் தெரியாத விஷயம் வந்தது நம்ம வந்து எதுவுமே ஒதுங்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி லைக் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன் எத்தனை ஸ்போர்ட்ஸ் மனுஷங்களா கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா இந்தியாவில், தமிழ்நாடு, டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அதில் காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அவங்களோட பர்சனல்ஸ் வந்து சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல இருந்து அந்த கதை கொண்டு வரதுக்கு ஐ ஃபெல்ட் இட்ஸ் நாட் அ பிக் ஃபிலிம்ஸ், பட் இட் இஸ் வர்த் இட் டு see the films. எதுக்குன்னா நம்ம டெய்லி லைஃபோட விஷயம் வந்து நம்ம தெரியுது. ஸோ இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் which you did very well. நான் உங்களை பாராட்டல, இன்னைக்கு நான் மனசாட்சி பாராட்டுறேன். ஸோ பிகாஸ் காரணம் என்னதுன்னா, எனக்கு கதை தெரியும், படம் பார்த்தேன், ஃபைட் எடுத்தேன், எடிட் பண்ணேன். இந்த படத்தில் நான் அவ்வளோ வேலை செய்யலை, பேருக்கு தான் ஃபைட் மாஸ்டர். பட் என்னோட விஸ்டம், என்னோட நாலேஜ் வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா ரன்னிங்கில், இந்த படத்தில் ரன்னிங் தான், அது ரன்னிங்கில் நான் பண்ணலை, எல்லாமே அவர் தான் பண்ணுறேன். ஆங்கிள்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன், இந்த ரிசர்ச் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் எப்படி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸில் இருந்தேன். ப்ளஸ் மோர் ரிசர்ச்சிங் இஸ் மோர். ஸோ அப்படி இருக்க போகும்போது எவ்ரி திங் விச் இஸ் they always doing. சில டைம் வந்து why I'm saying worth to see this film is, பார்க்காதவங்கள பார்க்கணும். அது ஒரிஜினலாக நீங்கள் வந்து நான் சொல்கிறோட நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஓடு போகும்போது அது என்ன கஷ்டம். ஏன்னா நார்மல் வந்து அத்லெட்டிக் ஓடினா 200 மீட்டர்ஸ் ஓடினாக்கா ஒரு ரவுண்ட் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஓடும், இல்லை கொஞ்சம் நேரம். பட் ஷூட்டிங் வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் இருந்துனே இருக்கும். ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடினா அவங்க மூச்சு வாங்கி தரணும், பட் லைட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடணும். இந்த மாதிரி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி த ஹீரோஸ் டூயிங், பட் ஈவன் தி ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆல்சோ டூயிங் த சேம். ஸோ இதோட ஒவ்வொரு கஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, பிகாஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது உண்மையில் நான் என்ன சொல்கிறது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய படம்லாம் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரிஸ் பார்க்குறோம், ஒரு கதை, அவங்களோட பர்சனல் கதை, அவங்களோட இது லைக் அவங்களோட ஊரில் கிராமர், ஒரு சிங்கிள் மனுஷோட கதை யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து எல்லாரும் அது பார்க்குறோம், பிகாஸ் இட்ஸ் பீன் வெல் நோன் ஹீரோஸ், வெல் நோன் டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். நம்மளும் அதே காசு தான் போட்டு போகிறோம். பட் இந்த படம் வந்து நான் why I'm recommending this is because இது வந்து there are lots of information including me. நானும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது, எனக்கு வந்து சில வித்தியாசமாக புதுசாக இருக்குது எனக்கு. ஆனால் அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்கள ஒவ்வொரு ஆளுங்களா ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ் தங்கச்சி கேரக்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் படத்தில் எண்டில் சில பேர் பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷி ப்ரோக் அ ஹேண்ட், அவங்க கை வந்து உடஞ்சிருக்கு, அது வீங்கிருக்கு. ஆக்சுவலி அது மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் என்னதுன்னா அவங்க வந்து அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த சரி சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கட் பண்ணி ட்ரை பண்ணேன் அந்த மாவு கட்டு. பட் சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த மாவு கட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸில் எடுத்துக்கப்புறம் திருப்பி டாக்டர் போய் திருப்பி கட்டுறோம். ஸோ இட் வாஸ் அ ட்ரூ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா நாங்கள் எல்லாரும் கஸ்டமர் லைக் 3 ப்ரொடியூசர் இருக்காங்க,
I would really love to work with these 3 producers. காரணம் என்னதுன்னா they are so enthusiasm. காசுலேருந்து எங்கே கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. பட் என்னதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லா ஷூட்டிங் ரன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அங்கங்கே ஓடுற மேனேஜர்ஸ் வந்து எதுமோ ப்ரொடியூசர்ஸ் மாதிரி, மேனேஜர் கோச்சிக்காதீங்க மேனேஜர்ஸ், அவங்களாம் ஏதோ ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாங்க அங்கங்கே. பட் இவங்க தான் ஓடுறத அங்கங்கே ஓடுறத நான் பார்க்குறேன் நான். ஸோ இட் இஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் ஹார்ட். ஐ டிட் மை பெஸ்ட். நானும் ஒரு புதுசாக ஏன்னா ஃபைட் வந்து ஐ மைட் பி குட். நான் வந்து ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் பேரை வாங்கியிருக்கலாம். பட் இந்த படத்துக்காக ஐ ரிசர்ச் ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் தெரியுதுக்காக நான் இட் டுக் மந்த்ஸ் ஃபார் மீ டு ரிசர்ச் அண்ட் கெட் திஸ் திங் டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த உலகத்தில் எல்லாம் இந்த விஷயம் வெளியே கொண்டு போய் காட்டுறதுக்கு வந்து டிஓபி இஸ் ஒன்லி ஒன் பர்சன். அந்த டிஓபி வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, டைரக்டர் எவ்வளோ எழுதுறாரோ கதை, இல்லை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படலாம், ஆர்டிஸ்ட் யார் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு ஆள் வந்து he will show to the world that these people and this is how the movie is. So DOP, he did his best and then I was very happy on this. Sorry நான் கொஞ்சம் தாசி பேசி, ஏன்னா நான் பேசணும் ஆசைப்பட்டேன், நான் சொல்கிறேன் நான். That is one point. And thirdly, நான் படம் வந்து ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் இன்தூசியாசம் ஆன் திஸ் மூவி. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் என்னதுன்னா அந்த கான்ஃபிடென்ஸோட மீறி எங்கே போயிடுச்சு படம் பார்த்துக்கு அப்புறம், தட் இஸ் வேர் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அந்த படம் வந்து எங்கே கொண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் எனக்கு கதை பார்க்குற டைலாக் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அந்த மோமெண்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மியூசிக், அந்த ஆர்ஆர், அந்த ஸ்பிரிட் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து அந்த தேட்டர் பார்க்க போகும்போது தான் எனக்கு ஐயோ நான் நினச்சோட டபுளாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூலி இட் கேம் ஃப்ரம் யூ பிரதர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் அண்ட் வாய் ஐம் சேயிங் திஸ் இஸ். நான் சில டைம் வந்து கொஞ்சம் பேசுகிறது கம்மியாக, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறேன். காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே உண்மை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ரியலி தேங்க்ஸ் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். நீங்கள் சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா யூஆர் நாட் டேக்கிங் திஸ் டு அனல, பட் நீங்கள் வந்து ஒரு நியாயமாக பேசுங்க. தட் இஸ் வாட் த பெஸ்ட் திங் ஐவ் சீன். ஏன்னா சில மூவிஸ் ரீசெண்டில் கூட யூ வில் டெல் வாட் இட் இஸ். அப்படி இருக்க போகும்போது எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் எல்லாத்தோட கஷ்டம் சொன்னால் என் கஷ்டம் கூட இருந்தது. ஏன்னா நானும் அந்த படம் பண்ண போகும்போது என் கால் உடஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து ட்ராலியில் தான் போகிறேன், நான் ஸ்ட்ரக்சரில் ட்ராலியில் போகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து மண்டாடி படத்துக்கு ஷூட்டிங் வந்து நைட் வந்து அங்கே ராமேஸ்வரமில் இருந்தேன். அப்புறம் வந்து நைட் மார்னிங் ஃப்ளைட் வரேன், இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து நான் ஸ்ட்ரக்சரில் போகிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி மீ அண்ட் இட் இஸ் நாட் ஆல் ஆஃப் அஸ், பட் ஐ வுட் லைக் பீப்புள் டு என்கரேஜ். இந்த மாதிரி வந்து நாங்கள் பின்னாடி கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஃப்ரம் A to Z, ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் டு டைரக்டர்ஸ் டு ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் வி சஃபர். லைக் நாட் சஃபர், வி ஒர்க் வெரி ஹார்ட். ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை, இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகணும். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போகிறது த்ரூ த மீடியாஸ் மூலியமாக தான். தட்ஸ் அ பெஸ்ட் திங். ஸோ ஐ விஷ் யூ ஆல் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இருந்தேன். ஸோ என்னோட சினிமா ஜேர்னி வந்து அவர்கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சது. அவருக்கு என்னோட முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து கேஜிஎஸ் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது வந்து சாரோட செகண்ட் ஃபிலிமுக்கு. அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு, தேங்க்ஸ்ண்ணே. ஸோ அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு என்னை நம்பி அவரோட ஃபஸ்ட்டு படத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமு. ஸோ அந்த கால் எடுத்த அவங்களுக்கு வந்து செகண்ட் நன்றி. அண்டு மூணாவது தேங்க்ஸ் வந்து ஜேபி அண்ணன், டைரக்டரு. ஸோ என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததும் என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணி நான் எடுத்த டிசிஷனுக்குலாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு மூணாவது நன்றி. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்டு டெக்னீஷியன்லாம் பார்த்தோன்னா நான் வந்து ஏதோ காலேஜில் வந்து ஒரு ஜூனியர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்பப்போ. ஏன்னா இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அண்டு ஜிப்ரான் சார், பிட்ரிகின் மாஸ்டர், சம்பத் சார் அண்ட் விஸ்வா ப்ரோ எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஜூனியர் ஃபீல் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்டு பீட்ரிகின் மாஸ்டர் செட்டில் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஜிப்ரான் சார் ரொம்ப ஷார்ட் டைமில் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் நீங்கள் பண்ண மேஜிக் வந்து படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கும் சாருக்கு நன்றி. அண்டு
விஸ்வா ப்ரோ, அவரும் நானும் வந்து ஒரு சீனியர் ஜூனியர் மூட்லேயே இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் ஆரம்பித்து அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன இன்புட்ஸ்னாலும் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒன்று பண்ணலாமான்னும் போது அங்கே ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவாக அவருக்கு கொடுத்த ஸ்பேஸும் சரி, சில இடங்களில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் வந்து ரொம்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணதாகட்டும், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு அங்கீகாரம் வந்து ஒரு படமாக டபுள் ஜானர் படம் இது. ஆக்சுவலாக ஒரு 2 படம் நீங்கள் பார்க்குற மாதிரி வேறு இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரன்னிங் வந்து அதை ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரன்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 20 செகண்ட் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து லைக் சினிமாட்டிக்காகவும் சரி சினிமாட்டிக்காகவும் சரி ரியலாகவும் சரி 2 வகையில் ட்ரீட் பண்ணிட்டாலும் ஐ மீன் 2 வகையில் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ரியலாக காட்டிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும், வெறும் சினிமாட்டிக்காக காட்டிட்டா அதோட எனர்ஜியை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி டயலாக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஏன்னா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் டைலாக்ஸாக இருக்கும். ஸோ அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி ஒன்று பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அதுக்காக அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஒரு காலம் இல்லை இது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போதெல்லாம் ரொம்ப கொலாபரேட்டிவாக அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு கேஜர் சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் வந்து உங்களை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். அண்டு சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இங்கே இண்டஸ்ட்ரியில். நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு முதல் படம் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சார் இது இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேல்யூ பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்குமே, ட்ரெய்லர் கூட ஒரு ஷார்ட் சொல்லிக்கிட்டே இருந்தார், இல்லை சார் இது போதும் சார் இவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ இதுக்கு மேலே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்டு படம் வந்து நிறைய உண்மைகளையும் வழிகளையும் பேசியிருக்கு. இது இப்போ ரீச் ஆகிருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே ரீச் ஆகணுன்றதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் மெயின் விஷயம் என்னென்னா தேங்க்ஸ் உங்களுக்கு தான். பிகாஸ் நான் இங்கே அங்கீகாரம் டீம் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ரிவ்யூஸ் வந்து இட் மென்ட் அ லாட். ஏன்னா கேஜிஆர் அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம் படம், அப்புறம் காப்பை ரணசிங்கம். அவர் நினச்சிருந்தா எந்த மாதிரி வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் ஈவன் ஆக்டராகவும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஃபில்மும் அவர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவர் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டும் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னோடய டைரக்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஜேபிமோம். பட் அவர் வந்து ஏன்னா ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த பீப்புளோட அவங்களோட உணர்வுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் அது நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பண்ணியிருப்பார், இன்க்ளூடிங் அந்த லாயர் மேடம். அவங்க முதற்கொண்டு வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இவங்க 2 பேர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களை நம்பி எடுக்கப்படுற படங்களுக்கு 2வது வாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம்.